NEET 2025 physics question paper solve பண்ண பாருங்க. First question பாருங்க, 16th question பாருங்க. A uniform rod of mass 20 kg and length 5 meter leans against a smooth vertical wall, making an angle of 60 degree with it. The other end rests on a rough horizontal floor. The frictional force that the floor exerts on the rod is கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா இதுதான் வெர்டிக்கல் வால்னு எடுத்துக்கலாம், இது ஹாரிசான்டல் ஃப்ளோர்னு வச்சுங்க. இங்கே தான் ஒரு ராட் இப்படி வச்சுருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த வெர்டிக்கல் வால் வந்து நார்மல் ரியாக்ஷன் N1 ஆக்ட் ஆகுது. இந்த ஆங்கிள் 60 வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் 30 டிகிரி, அப்போ 30 டிகிரி டீட்டான்னு வச்சுக்கலாம், டீட்டாக்கு 30 போட்டுக்கலாம். இப்போ MG சென்டரில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து இங்கே N2 ஃப்ளோர் வந்து N2 நார்மல் ரியாக்ஷன் எக்ஸிட் பண்ணுது. இப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஃப்ளோரில் வந்து லெஃப்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ ஹாரிசான்டல் டைரக்ஷன் ஈக்குலிபிரியம் போட்டோம்னா N1 ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், வெர்டிக்கல் டைரக்ஷன் ஈக்குலிபிரியம் போட்டோம்னா MG ஈக்குவல் டு N2 வரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எபோட் இந்த பாயிண்ட் ஏ வந்து ரொடேஷனல் ஈக்குலிபிரியம் போட்டோம்னா N1னால கிளாக் வைஸ் வரும், MGனால ஆன்டி கிளாக் வைஸ் வரும். இப்போ இந்த லெங்த் ஆஃப் தி ராடை வந்து 2Lன்னு எடுத்தீங்கன்னா அப்போ இந்த பாயிண்ட்டை வந்து சும்மா வந்து பின்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏலேருந்து பி டிஸ்டன்ஸ் என்ன வரும்னா எல் காஸ்டிட்டான்னு வரும், எல் காஸ்டிட்டான்னு வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த டின்னு வச்சுக்கிட்டா டி டு சி வந்து என்ன வரும்னா 2L sin θன்னு வரும். இது 2L sin θன்னு எடுத்துக்கலாம், 2L sin θ. அப்படி இதுனா ரொடேஷனல் ஈக்குலிபிரியம் எபோட் பாயிண்ட் ஏ போட்டிங்கன்னா N1 இன்டூ அது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2L sin θன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு MG ஆன்டி கிளாக் வைஸ் போட்டிங்கன்னா MG இன்ட்டு அது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் L cos θன்னு வரும். இப்போ LL கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ N1 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா MG/2 இன்ட்டு காஸ்டா பை sin θ cot θன்னு வருது. எம் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், எம் வந்து கொஸ்டினில் வந்து 20 கிலோகிராம் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எம் வந்து நம்ம 20 கிலோகிராம் போட்டுட்டோம்னா ஜி வந்து ஒரு 10, அது 0 போட்டோம்னா பை 2 போட்டு காட் 30 டிகிரி, டீட்டா வந்து 30 டிகிரி எடுத்துக்கும். காட் 30 √3, இந்த 2வும் 100 கேன்சல் பண்ணால் 100. ஸோ 100√3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 100√3 4th ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. Two identical charged conducting spheres A and B have their center separated by a certain distance. Charge on each sphere is Q and the force of repulsion between them F is equal to K Q1 Q2 by R square எடுத்துங்க. இப்போ a third identical uncharged conducting sphere is brought in contact with the sphere A first and sphere B finally removed அப்படின்றாங்க. அப்படின்னா ஏல வந்து ஃபர்ஸ்ட் Q சார்ஜ் இருந்துச்சு இல்லையா, தேர்ட் ஸ்பியரை வந்து இங்கே டச் பண்ணோம்னா சியை டச் பண்ணால் 2 Q/2 வந்துடும். அடுத்து இந்த சியை கொண்டு போயிட்டு பியில் டச் பண்ணுறோம். அப்போ பியில் டச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி சி Q/2 இருக்குது, பிக்கு வந்து ஒரு Q இருக்குது, இது ரெண்டுமே சேர்ந்து 3Q/2 வரும். 3Q/2 அதில் பாதி பியும் சியும் ஷேர் பண்ணிக்கும். அப்போ பிக்கு எவ்வளோ வரும், 3Q/4 வரும். அப்போ ஃபைனலாக ஏக்கு வந்து Q/2, பிக்கு வந்து 3Q/4. அப்போ ஃபைனல் ஃபோர்ஸ் F' = KQ1 Q2, Q1 வந்து Q/2, Q2 வந்து 3Q/4 by R square வரும். R square இந்த 2 × 4 8, மேலே 3 இருக்குது, அது தனியாக எடுத்தோம்னா F' = 3/8 × KQ² by R square, அதுதான் F. அப்போது 3/8Fன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 cities X and Y are connected by regular bus service with a bus leaving in either direction at every t time சொல்லியிருக்காங்க. A girl is driving with a speed of 60 km/h in the direction X to Y. Notices that a bus goes fast every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in the opposite direction சொல்லியிருக்காங்க. Find period and speed கேட்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு L டிஸ்டன்ஸ் சும்மா அஷ்யூமெண்ட் பண்ணுறது போகிற மாதிரி. இப்போ வந்து பஸ் போகிற டைரக்ஷனில் கேல் போனால் வந்து அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஸ்பீட் ஆஃப் தி பஸ் மைனஸ் ஸ்பீட் ஆஃப் தி கேல், தட் இஸ் ஈக்குவல் டு L/Tன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்படி போட்டிங்கன்னா V மைனஸ் கேல் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஈக்குவல் டு L/T அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த T எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 30 மினிட்ஸ். அப்போ 30 மினிட்ஸ்னா ½ an hour, ½ an hourனா 1/2 போட்டோம்னா மேலே 2 வந்துடும். இது ஈக்குவேஷன் 1. அடுத்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது V + 60 ரிலேட்டிவ் வெலாசிட்டி போட்டிங்கன்னா அப்போ L/T டைம் வந்து 10 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மினிட்ஸ்னா 1/6 hours. அப்போ 1/6னா 6 மேலே போயிடும். இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இது 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 + 2 ஆட் பண்ணிங்கன்னா 2V is equal to என்ன வருது, 8L வருது. அப்போ V = என்ன வருது, 4L வருது. சரி, இப்போ 4L வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த Lக்கு வந்து பஸ்ஸுக்கு வந்து வெலாசிட்டி V/T போட்டிங்கன்னா V/T போட்டோம்னா VV கேன்சல் ஆகுது. அப்போ T is equal என்ன வருது, 1/4. 1/4 ஹவர்ன்றது எவ்வளோ, 15 மினிட். அப்போ 15 மினிட். அப்போ 15 மினிட் இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான்.
இன்னும் நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கூட எடுத்துக்கலாம். v ஈக்குவல் டு v மைனஸ் 60 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எல் வந்து v பை டி. v பை டி டி எவ்வளோ? டி வந்து நமக்கு 1/4 இருக்கு. சரி சார், v இன்ட்டு டி, எல்லுக்கு வந்து v இன்ட்டு டி போடணும். டி வந்து 1/4 வந்துடும். ஓகேங்களா, 1/4. அப்போ இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 வந்துடுது. ஸோ இப்போ வந்து இங்கே 2 வருது. இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2v இன்ட்டு 2 இன்ட்டு 60 120 இஸ் ஈக்குவல் டு v. இப்போ v லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் 2v மைனஸ் v வந்து v வரும். அப்போ v ஈக்குவல் டு 120. அப்போ 120ன்னு வந்து பாருப்போம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A container has two chamber of volume V1 2 liter, V2 3 liter separated by a partition made of thermal insulator. The chamber contains N1 வந்து 5 mole, N2 வந்து 4 mole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P1 வந்து atmospheric pressure and P1 1 atmosphere, P2 2 atmosphere. When the partition is removed, the mixture attains an equilibrium pressure கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நமக்கு PV equal to NRT அப்படின்னு நம்ம எடுக்கிறோம்னு வச்சுங்க. அப்போ PV ஈக்குவல் டு நம்ம NRTன்னு எடுத்தோம்னா வந்து ஸோ இது கண்டினியூ பண்ணிக்கணும் பாருங்க. இனிஷியலாக ஃபைனல் வந்து P இன்ட்டு V போட்டோம்னா இனிஷியலாக 2 சேம்பராக இருக்கனால P1 V1 ப்ளஸ் P2 V2ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா. ஃபைனல் ப்ரெஷர் P வால்யூம் வந்து 2 + 3 போடணும். V1 + V2 5 போட்டிங்கன்னா P1 வந்து எவ்வளோப்பா 1, V1 வந்து 2. அப்போது 1 × 2 ப்ளஸ் P2 எவ்வளோப்பா 2, V2 எவ்வளோப்பா 3. அப்போது 2 × 3. அப்போ 1 × 2 2 × 3 6. அப்போ 2 + 3 2 + 6 8. அப்போ 8/5 ஈக்குவல் டு P. அப்போ இது என்ன வந்துடும் 1.6 atmospheric pressure. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. de Broglie wavelength of an electron orbiting n equal to 2 state of hydrogen atom is close to கேட்டிருக்காங்க. அப்போ n lambda equal to என்ன போடணும்னு சொல்லுங்க 2πrன்னு போடணும். ஆருக்கு வந்து என்ன போடணும் n² r0ன்னு போட்டுக்கணும். இது n lambda. n கேன்சல். அப்போ lambda equal to 2π into n r0. 2 into π 3.141 போட்டுட்டு n வந்து 2ன்னு போட்டு r0 வந்து அவங்க 0.052 நேனோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.67 நேனோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம 21st கொஸ்டின் போகலாம். 21st கொஸ்டின் பார்த்தீங்கன்னா to an AC power supply 220 volt 50 Hz, resistor 220 ohm, capacitor reactance 25, inductor reactance 45, connected in series, phase angle current கேட்குறாங்க. அப்போ வந்து நமக்கு இண்டக்டருக்கு 45 ohm, ரெசிஸ்டருக்கு 20 ohm, கெப்பாசிட்டன்ஸ்க்கு 25 ohm. அப்போ கெப்பாசிட்டன்ஸும் இண்டக்டரும் ஆப்போசிட்டாக இருந்தாலும் கேன்சல் பண்ணால் 20ன்னு கிடைக்குது. ரெசிஸ்டர் 20. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு ரிசல்டன் 20√2. இதுதான் இம்பிடன்ஸு. அப்போ இந்த ஆங்கிள் 45 டிகிரி. ஏன்னா இங்கே 20 இருக்கிறதுனால tan θ = 1 வரும். அப்போ வந்து 45 டிகிரி இருக்கிற ஆப்ஷன் 2 and 3 மட்டும்தான் பார்க்கணும். இப்போ கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பை இம்பிடன்ஸ். பொட்டன்ஷியல் 220, இம்பிடன்ஸ் எவ்வளோ 20√2. அப்போ 0 கேன்சல் பண்ணி 222 கேன்சல் பண்ணால் 11/√2. அப்போ 11/√2 என்ன வரும்னு சொல்லுங்கப்பா 7.8ன்னு கிடைக்கும். அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் represent the variation of photoelectric current with the property of light shown. Photoelectric current வந்து varies with the intensity of light. ஆனால் photoelectric current do not varies with the frequency. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்டாக வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ 22க்கு வந்து ஆப்ஷன் ஏ ஒன்லி கரெக்ட். அப்போ ஏ ஒன்லி கரெக்ட். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்கப்பா. An open pipe at both ends has a fundamental frequency f in air. The pipe is now dipped vertically in water drum to off its length. The fundamental frequency கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் பைப் எஃப் இருக்கும்போது v/2Lன்னு வச்சுங்க. இப்போ வந்து வாட்டரில் இம்மர்ஸ் பாதி பைப் வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணிட்டா இது க்ளோஸ்டு பைப்பாக மாறிடும். லென்த் ஆஃப் ஏர் காலம் வந்து L/2 வந்துடும். இப்போ f' ஈக்குவல் டு இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம் க்ளோஸ் பைப் வரதுனால v/4L. L வந்து L/2. 2 4 கேன்சல் பண்ண 2 அதே v/2L தான் வருது. அப்போ அதே ஃப்ரீக்வன்சி f' ஈக்குவல் டு f1 வந்துடும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2 identical point masses P and Q suspended from 2 separate mass springs of spring constant K1 and K2 respectively oscillate vertically. If their maximum speeds are same, the ratio of amplitude of second one by first one கேட்டிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் ஈக்குவல்னா A1 ஒமேகா அதாவது AP இன்ட்டு ஒமேகா P ஈக்குவல் டு AQ இன்ட்டு ஒமேகா Q. இதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். ஒமேகாக்கு ஒமேகா ஸ்கொயருக்கு ரூட் ஆஃப் ஆக்சுவலாக ஒமேகாவுக்கு வந்து என்ன வரும்னா K/M வரும். அப்போது AP² இன்ட்டு K/M
K1 by M equal to AQ square is into K2 by M. அப்போ MM cancel. நமக்கு AQ by AP வேணும். அப்போ AQ by AP whole square is equal to AP square கீழே வந்துச்சுன்னா அப்போ K1 by K2 வருது. இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கொயர் எடுத்துட்டா இங்கே ரூட் வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் K1 by K2. ஸோ 24 செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி அவுட்புட் Y ஆஃப் தி கிவன் லாஜிக் இம்ப்ளிமெண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே ஏபின்னு போட்டுக்கலாம். ஏபின்னு தனித்தனி எழுதிட்டா ஏக்கு வந்து 0 0 1 1 கொடுக்கலாம், பிக்கு 0 1 0 1 கொடுக்கலாம். இப்போ இந்த நார் கேட் வரும்போது ஏ ப்ளஸ் பி பார் வரும். அண்டு கேட் வரும்போது ஏ இன்ட்டு பி பார் வரும். இது ரெண்டும் சேர்ந்து இது நாண்டு கேட் அப்படி வரும். ஏ நாண்டு இது வந்து சாரி அண்டு கேட் வரும்போது இது சின்னு எடுத்துங்க, இதை டின்னு எடுத்துங்க. அப்போது சி இன்ட்டு டின்னு வரும் லாஸ்ட் ஃபைனலாக. அப்போது ஏ ப்ளஸ் பி என்ன வரும் சொல்லுங்கள் பார். 0 + 0 0 0 பார் எடுத்தால் 1. அடுத்து இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள். ஏ ப்ளஸ் பி 0 + 1 1 1 பார் எடுத்தால் 0. அதே மாதிரி இங்கே 1 பார் எடுத்தால் 0 1 + 1 1 பார் எடுத்தால் 0. ஏ டாட் பிக்கு என்ன வரும் 0 0 0 வந்து பார் எடுத்தால் 1. அடுத்து 0 × 1 0 1 1 அப்படி வந்து இங்கே 1 × 1க்கு 1 வந்து பார் எடுத்தால் 0 வரும். இப்போ பாருங்கள் சி இன்ட்டு டி பட்டா 1 × 1 1 வருது. இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் எது இருந்தாலும் 0 தான் வரும். அப்படின்னா இது வந்து எந்த கேட்டுக்கு வருது பார்த்தீங்கன்னா நார் கேட்டுக்கானது வருது. நார் கேட். அப்போ வந்து நார் கேட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கரெக்டுங்களா? 26க்கு போயிடலாமா? அடுத்து 26th கொஸ்டின் பாருங்கள். An oxygen cylinder of volume 30 liter has 18.2 moles of oxygen. After some oxygen withdrawn from the cylinder, its gauge pressure drops to 11 atmospheric pressure at temperature 27 degrees centigrade. The mass of the oxygen withdrawn கேட்குறாங்க. அப்போ இனிஷியலாக 18.2 moles இருக்குது. எவ்வளோ moles வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபைனலாக எவ்வளோ மோல் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அப்போ PV = NRTன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் லெஃப்ட்டுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PV by NTன்னு போட்டுக்கலாம். ப்ரெஷர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 11 அட்மாஸ்பியர் 11 × 1.013 × 10⁵ போட்டுங்க. வால்யூம் எவ்வளோ 30 லிட்டர், மீட்டர் கிட்ட 30 × 10⁻³ போட்டுங்க. டிவைட் பை இது ஆர் வந்து 8.314 அப்படி போட்டு டி வந்து 27 டிகிரி சென்டிகிரேட் கெல்வின்ல மாற்றினா 300 கெல்வின் அப்படின்னு சால்வ் பண்ணிட்டு இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என் வந்து அப்ராக்சிமேட்லி 13.36 மோல்ஸ் இருக்கும். அப்போ எவ்வளோ என் வித்ட்ரா பண்ணியிருக்காங்கன்னா இனிஷியலாக 18.2 மைனஸ் ஃபைனலாக எவ்வளோ லெஃப்ட் ஆயிருக்கு 13.36. அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 4.84 அப்ராக்சிமேட்டில் இருக்கும். இவ்வளோ மோல்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ மாஸ் ஆஃப் தி ரிமூவ்டுக்கு என்ன ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமூவ்டு இன்ட்டு மோலார் மாஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரிமூவ்டு 4.84 இன்ட்டு மோலார் மாஸ் வந்து என்ன போகிறோம் ஆக்சிஜன் 32 கிராம். அப்போ வந்து டிவைட் பை 1000 போட்டால் கிலோகிராமில் வந்துடும். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணணும். இதை நீங்கள் சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 0.156 கிலோகிராம் அப்ராக்சிமேட்லி வந்துடும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In a certain camera, a combination of 4 similar thin convex lenses are arranged axially in contact. பவருக்கும் மேக்னிஃபிகேஷன் கேட்குறாங்க. பவர் ஈக்குவல் என்ன ஃபார்முலா சம் ஆஃப் இண்டிவிஜுவல் பவர்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். எல்லா பவருமே ஐடென்டிக்கல்னால இது P+P+ன்னு ஆட் பண்ணும்போது 4P வரும். இதே மேக்னிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா ப்ராடக்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு போடணும். எல்லா மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல்னால M⁴ அப்படின்னா 4P 4M சாரி 4P M⁴ ஆகும். 4P M⁴ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் 27க்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 gas A and B are filled with the same pressure in separate cylinder with movable piston RA and radius RA and RB respectively and supplying equal amount of heat same சொல்லியிருக்காங்க under constant pressure. The piston A and B are displaced 16 cm 9 cm respectively. The change in the internal is same. அப்போ internal energy is same சொல்கிறாங்க, ஹீட் கொடுத்தது சேம். அப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் போட்டோம்னா Q = W + ΔU. ΔU Q சேம்னா அப்போ W சேம். அப்போ W சேம் வருது. அப்போ W சேம் இருந்தால் W வந்து P × ΔV இது ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ப்ரெஷரும் சேம் சொல்லிட்டோம். அப்போ ΔV = கான்ஸ்டன்ட். அப்போது ΔV1 = ΔV2 ரெண்டு இதுக்கு அப்படி போட்டோம்னா ΔV1க்கு என்னது ஏரியா இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏரியாவில் πr1² இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் L1 எவ்வளோ கொடுத்தாங்க 16 சென்டிமீட்டர் கொடுத்தாங்க. அப்போ 16 ஈக்குவல் டு πr2² இன்ட்டு செகண்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ 9 கொடுத்தாங்க. அப்போ 9 எடுத்துங்க. இப்போ பை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ரூட் எடுங்க. R1 × 4 = R2 × 3 சரிங்களா. அப்போ R1/R2 = என்ன வருது 3/4 வருது. R1 தான் A, R2 தான் B. அப்போ R1 RA/RB வந்து என்ன போகிறது 3/4 அப்படின்னு கிடைக்கிது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A balloon is made of material of surface tension S and its inflation outlet அப்படின்னு சொல்லிட்டு
is filled with small area, density rho and radius r லாம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் பீரியட் t equal என்ன வருது? surface tension power alpha, area power beta, rate density power gamma, r power delta. அப்போ டைம்க்கு m power 0, l power 0, t power 1, surface tensionக்கு mt power minus 2 power alpha, ஏக்கு வந்து ஏரியா l power beta, l power 2 power beta, டென்சிட்டிக்கு வந்து ml power minus 3 power gamma, r வந்து ரேடியஸ்க்கு வந்து l power deltaன்னு போட்டுக்குங்க. இப்போ t power minus 2 alpha இருக்கு இல்லையா, t power minus 2 alpha இருந்துச்சுன்னா இங்கே t power 1 தானே இருக்கு. அப்போ minus 2 alpha equal to 1 போட்டிங்கன்னா alpha equal to minus 1/2. அப்போ alpha minus 1/2 இருக்குது பார்த்தீங்கன்னா 2ம் 3யும் வராது. சரி, அடுத்து எம்முக்கு பார்க்கலாம். எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா m power alpha இருக்குது, இங்கே ஒரு காமா இருக்குது ப்ளஸ் காமா. அப்படி போட்டிங்கன்னா இங்கே வந்து m power 0 தான் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 0. அப்போ காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா மைனஸ் 1/2னால 1/2. அப்போ காமா வந்து 1/2ன்னு வரணும். அப்போ காமா 1/2 இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனில் மைனஸ் வந்திருக்கு. அப்போ இது எடுத்துக்கலாம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ பாப் ஆஃப் ஹெவி மாஸ் m is suspended by a light spring of length L அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The bob is given a horizontal velocity v naught as shown in figure. If the string gets a slack at some point P, making an angle theta from the horizontal, the ratio of the speed v of the bob at point P, its initial speed v naught கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டின் பண்ணலாம் பாருங்க. அதாவது இப்போ இந்த கொஸ்டின் எப்படி பண்ணலாம்னா வந்து, இப்போ இனிஷியலாக வந்து v நாட் வெலாசிட்டி இருக்குது, இங்கே ஸ்லாக் ஆகும்போது இங்கே டென்ஷன் 0 இருக்கும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி v இங்கே வரும். இந்த ஹைட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அது எல் சைன் டீட்டா ஆப்போசைட் வரதுனால மொத்த ஹைட் எவ்வளோ வரும்னா எல் ப்ளஸ் சைன் டீட்டான்னு வரும். சரிங்களா? இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டென்ஷன் டி ஈக்குவல் டு எம்ஜி காஸ் டீட்டா. காஸ் டீட்டான்றது என்ன ஆகும்? மொத்த ஆங்கிள் எடுக்கணும் 90 ப்ளஸ் டீட்டா ப்ளஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஏன் 90 ப்ளஸ் டீட்டா எடுத்தோம்னா இங்கே ஆங்கிள் இங்கே தான் டீட்டா கொடுத்தாங்க, இங்கேருந்து இந்த ஆங்கிள் எடுக்கும் 90 ப்ளஸ் டீட்டா. அப்படி போட்டுடுறோம். அப்படி போட்டோம்னா இது மைனஸ் சைன் டீட்டா. அப்போ லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா எம்ஜி இது காஸ் 90 ப்ளஸ் டா மைனஸ் சைன் டீட்டா வருதுல, லெஃப்ட் சைட் கொண்டு வந்தால் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சைன் டீட்டா ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு வந்துடுது. எம்எம் கேன்சல் பண்ணிடலாம். ஆர் தான் எல்லுப்பா. அப்போ இந்த எல் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எல்ஜி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை சைன் டீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எடுத்தீங்கன்னா, அதாவது பாட்டமில் இருக்கிற எனர்ஜி வந்து ஆஃப் எம் வி நாட் ஸ்கொயர், ஆஃப் எம் வி நாட் ஸ்கொயர்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாக் ஆகிற இடத்துல ஆஃப் எம் வி ஸ்கொயர் ப்ளஸ் எம்ஜிஹெச். எம்ஜி இன்ட்டு ஹெச் தான் எவ்வளோ? எல் ப்ளஸ் எல் சைன் டீட்டா அப்படின்னு எல் சைன் டீட்டான்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா எம் கேன்சல் பண்ணிட்டு எல்லாமே 2ல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வி நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ப்ளஸ் 2g இன்ட்டு எல் காமன் எடுத்துட்டிங்கன்னா 1 ப்ளஸ் சைன் டீட்டா அப்படின்னு வந்துடுது. இப்போ வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் ப்ளஸ் 2g, ஜிஎல் பிளேஸில் வி ஸ்கொயர் பை சைன் டீட்டா போட்டோம்னா 2 இன்ட்டு வி ஸ்கொயர் பை சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இப்போ இங்கே வி ஸ்கொயர் காமன் எடுத்துக்கணும். அப்போ வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 2 பை சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இப்போ இந்த சைன் டீட்டாவை இங்கே எல்சியம் எடுத்துங்க. அப்போ வி ஸ்கொயர் பை வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைன் டீட்டா அந்த பக்கம் சைன் டீட்டா டிவைட் பை இங்கே 1 இன்ட்டு சைன் டீட்டா, இந்த 2 இன்ட்டு சைன் டீட்டா 3 சைன் டீட்டா வந்துடும். 3 சைன் டீட்டா. இந்த 2 இன்ட்டு 1 வந்து 2 வந்துடும் ப்ளஸ் 2. இப்போ நமக்கு இது வி ஸ்கொயர் பை வி நாட் ஸ்கொயர் இருக்குது. அப்போது இந்த வி பை வி நாட் வேணால் அந்த ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்துகிட்டா ஸ்கொயர் போயிடும். அப்போது சைன் டீட்டா பை 3 சைன் டீட்டா ப்ளஸ் 2ன்னு வருது. அப்போ எந்த ஆப்ஷன்? சைன் டீட்டா பை 3 சைன் டீட்டா ப்ளஸ் 2 பவர் ரூட்டுன்னு வருது. அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர்ப்பா. ஸோ எந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆன்சர் கரெக்ட்.